மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் தூக்க நடையில் இருக்கிறோம். உண்கிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் நமது மனம் கடந்த கால நினைவுகளிலோ எதிர்கால கவலையிலோ சுற்றிக் கொண்டிருக்கும். இந்த தூக்கத்திலிருந்து விழிப்படைய செய்வதே கவனம். இது ஒரு செயல் அல்ல, நீங்கள் செயல்படும் விதம். இதை ஓஷோ நோ மைண்ட் என்று அழைக்கிறார். இங்கு மனதின் உள்பேச்சு நின்று தூய விழிப்பு நிலை மட்டுமே இருக்கும். இதற்கு சாட்சியாக இருப்பது முக்கியமான உத்தி. உங்களுக்குள் இரண்டு பிரிவுகள் உள்ளன. ஒன்று செய்பவன், மற்றொன்று பார்க்கிறவன். கவனம் என்பது உங்களை இந்த பார்க்கிறவனோடு ஒன்றிணைப்பது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை அடக்க வேண்டாம், அதை உற்று நோக்குங்கள். நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம், பதிலாக உடலில் கோபம் உணரப்படுகிறது என்று கூறி பாருங்கள். நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் அதிலிருந்து துண்டிக்கப்படுவீர்கள். கோபம் குறையும், ஆனால் அது அடக்கப்பட்டதாக இருக்காது. இந்த அழுத்தமில்லாத தன்மைதான் முக்கியம். இதை நீங்கள் எல்லா செயல்களிலும் செய்யலாம். நடக்கும்போது கால்கள் தரையை தொடுவதை உணருங்கள். சாப்பிடும்போது ஒவ்வொரு கனியும் சுவையையும் முழுமையாக அனுபவியுங்கள். வேலை செய்யும்போது முடிவைப் பற்றிய கவலை இல்லாமல் செயலில் முழுமையாக இருங்கள். இதுவே தியானமாக மாறும். ஓஷோ சந்தைக்குள் செல்வதை சவாலாக கூறுகிறார். ஒரு குகையில் அமர்வது எளிது, ஆனால் சந்தையின் இரைச்சலில் அமைதியாக இருப்பதே உண்மையான கவனத்தின் சோதனை. உறவுகளும் கவனத்திற்கான மேடையாகும். ஒருவர் உங்களை காயப்படுத்தும் போது உடனடியாக பழைய மாதிரியில் பதிலடி கொடுக்க கூடாது. ஒரு கணம் நிறுத்தி உள்ளே எழும் உணர்வை பாருங்கள், பின்னர் பதிலளியுங்கள். இதுவே எதிர்வினை அல்ல, பதில். இது உறவுகளை ஆழமாக மாற்றும். ஓஷோவின் லட்சியம் ஜோர்பா தி புத்தா. பூமியைப் போல் வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் ஜோர்பா ஒரு புத்தரின் அமைதியான விழிப்புணர்வோடு இணைவதே இது. இந்த கவனத்தின் மூலம் வாழ்க்கை ஒரு பிரச்சனை அல்ல, அது வாழப்பட வேண்டிய ஒரு மர்மமாகிறது. ஆனந்தத்திற்கும் அமைதிக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை. ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்ந்தால் நீங்களே காண்பீர்கள், வாழ்க்கை தியானமாகிறது.